ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசு வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. கூடவே இந்த ஹைப் ஆப்ஷனும் கொடுத்துருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லேயே அதாவது 3 அண்ணனுங்க மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறானுங்க. இல்லை நான் தான் போய் தங்கச்சி கூட்டிகிட்டு வருவேன், இல்லை நான் தான் போய் தங்கச்சி கூட்டிகிட்டு வருவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறானுங்க. அதில் ஒருத்தன் ஒழுங்காக கேட்டுக்கோ, நான் தான் கூட்டிகிட்டு வருவேன், நீங்கள் என்கிட்ட வராதிங்க, என் வழியில் வராதிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது இதில் அப்பா வர லைனில், டேய் நானே என் பொண்ணு எத்தனை வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன், இப்போதான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன், அம்மாவை நானும் போயிட்டு வரோம், நீங்களும் அடங்கி இருங்கடா அப்படின்ற மாதிரி அப்பா திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன ஆயிருக்கும்னா, இந்த மாதிரி ஹீரோயின்லாம் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்ப அதே ஊருக்கு வந்திருப்பா, ஒரு டாக்டராக இருப்பா, அவளோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவளோட டாக்டர் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயின் சியா கிட்ட ஒரு ஃபோனை கொடுக்க, அதில் நம்ம ஹீரோயினோட பொண்ணு மெசேஜாக பண்ணியிருக்கா, அம்மா எப்போ வருவீங்க, நான் உங்களுக்காக இருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக வேலை பாருங்க, உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பண்ணாங்கன்னா நீங்கள் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு மெசேஜ் பண்ணுறா. ஹீரோயின் இதில் சிரிச்சிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு சிரிக்கும் போது அப்போ திடீர்னு ஒரு பையன் டேங்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவன் வந்து ஆன்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கட்டி பிடிக்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா, இந்த டேங்கோ பையனை பார்த்து அங்கே இருக்க டாக்டர்ஸ் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி இவனோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாம்மா, இந்த பையன் என்னன்னா ஏதோ ஸ்டெப் மதர் வேணும் அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் கத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு டாக்டர் பொண்ணு மட்டும் வந்து அந்த பையன்கிட்ட, நான் வேணா உனக்கு ஸ்டெப் மதரா வருவா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்ல, அப்போ தான் நம்ம ஹீரோயினை பின்னாடி பார்த்துருப்பான். நம்ம ஹீரோயின் வந்து இந்த டாக்டர் சொல்கிறதுல கேட்டு பின்னாடி சிரிச்சிருப்பாளா. அப்போ தான் இந்த டேங்கோ நம்ம ஹீரோனை பார்த்து, எனக்கு உங்களை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி, எனக்கு நீங்கள் ஸ்டெப் மதராக வரீங்களா அப்படின்ற மாதிரி அவன் வந்து இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கிறான். நம்ம எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி என் வீட்டில் நான் தான் எல்லாமே, நான் சொல்கிறத எங்கள் அப்பாலேருந்து பாட்டிலேருந்து எல்லாம் கேட்பாங்க, அதனால் எனக்கு நீங்கள் ஸ்டெப் மாமா வரீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, நம்ம ஹீரோனுக்கு வந்து டேங்கோவை பார்த்தோன்னே என்னோட பையன் உயிரோடு இருந்திருந்தா இன்னொரு இவனை மாதிரி தானே இருந்திருப்பான் அப்படின்னு நினச்சி பார்க்குறா. என்னன்னா ஹீரோனுக்கு மேரேஜ்லாம் ஆயிருக்கும், ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆயிருக்கும், அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து ஹீரோனுக்கு வந்து குழந்தைய பிறந்திருக்கும். ஆனால் நர்ஸ் வந்து குழந்தைய கையில் கொடுக்கும்போது பையன் குழந்தை இறந்து போயிருக்கும். ஹீரோயின் ரொம்ப கதறி இருப்பா. இப்போ அதை நினச்சி தான் டேங்கோவை பார்த்துட்டு இருக்கா. 2 குழந்தை பிறந்திருக்கும். ஒரு பொண்ணு வந்து மெசேஜ் பண்ணியிருப்பால, அவள் ஹீரோன் கூட தான் இருக்கா. ஆனால் டேங்கோ வந்து இப்படி அவனுக்கு யாருமே தெரியாதுல்ல, நம்ம ஹீரோயின் யாருன்னே தெரியாது, அவனும் அப்படி பேச நம்ம ஹீரோனுக்கும் அவன் பையன் இறந்துட்டான் அப்படின்னு தானே நினச்சிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து ஆன்ட்டிக்கு நிறைய வேலை இருக்குப்பா, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறா. டேங்கோ ஒரு மாதிரி உண்மையே பார்த்துட்டு இருக்கான். இல்லை எனக்கு அந்த ஆன்ட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்காக மிராக்கிள் டாக்டர்னு ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவங்க உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துருவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோ வந்து முன்னாடி பார்த்தா ஒரு கப்பிள்ஸ் நடந்து வருவாங்களா, அந்த பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டு நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறா. இதை பார்த்து நம்ம ஹீரோ போக்கு அவர் எப்படி ஸ்டார்டிங்கில் இருந்தார், என்னதான் கான்ட்ராக்ட் மேரேஜ் வீட்டில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு ஃபேமிலி படி கல்யாணம் பண்ணி வச்சாலும் நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லா ஹீரோவை பார்த்துருப்பா, கேர் எடுத்து பார்த்துருப்பா. அப்போ நம்ம ஹீரோமே கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு இருக்க சமயத்தில் என்னாச்சுன்றது போக போக தெரியும். நம்ம ஹீரோ அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ அசிஸ்டண்ட்டும், பாஸ் எத்தனை வருஷம் தேடிட்டோம், இதோட 5 வருஷம் ஆயிடுச்சு பாஸ், மேடம் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலையே பாஸ் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் புலம்ப ஹீரோ வந்து இன்னும் தேடிட்டே இருங்க, என்னோட ஒய்ஃப் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. உடனே ஹீரோ வந்து டேங்கு எங்கன்னு கேட்க, அப்போ அசிஸ்டண்ட்டும், பாஸ் உங்கள் பையன் அடங்கவே மாட்டாரு பாஸ், எங்கேயோ ஓடிட்டாரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோ ஒன்னே, என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, போங்க ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடுங்க, இருந்தாலும் அவன் சின்ன பையன் தானே, தேடி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டுட்டு அங்கே நடந்து போயிடுவாரு. இங்கே அசிஸ்டன்ட் நினைக்கிறாரு, பாஸ் உங்கள் பையனை நீங்கள் சின்ன பையன் நினைக்கிறீங்க, ஆனால் அவனுக்கு மூளை ரொம்ப அதிகமாக வேலை செய்யுது, எல்லாருக்கும் தெரியாததெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பிரில்லியண்டாக இருக்கானம்மா. ஆனால் டேங்கோ என்ன பண்ணுறான், ஹீரோயின் வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகிற நேரம் போல் ஹீரோயின் முன்னாடி போயிட்டு நின்று பயமுறுத்திட்டு இருக்கான். ஆண்டி என் கூட வாங்க, என் டேடிக்கு நீங்கள் க்யூர் பண்ணி ஆகணும், நீங்கள் நல்ல டாக்டர் ஆண்டி, அதனால் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தரன்னு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இல்லை வாங்க நீ வந்து தான் ஆகணுன்ற மாதிரி லிஃப்ட் வரைக்கும் போகலான்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சிடுறான்னா, அப்போ ஃபோனில் அவங்க அப்பா கூட பேசுவான். அவங்க அப்பாவோட வாய்ஸ், அதாவது அது வந்து நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருது நல்லாவே, இது யாரோட வாய்ஸ், இது போவோட வாய்ஸ் தானே, போவோட பையனாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. என்னன்னா நம்ம ஹீரோயினும் அவனும் என்னதான் அவங்க ஃபேமிலி அக்ரிமெண்ட் மேரேஜ் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாலும் 2 பேரும் அந்த ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்துமே நம்ம ஹீரோயின் நினச்சிருப்பா இது லவ்வால் வருத்தா, இருந்தாலும் இன்னும் எனக்கு டைம் எடுத்து இந்த லவ்வை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கணுன்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருந்திருப்பா. போக போக என்ன இருக்குன்னா, ஹீரோட அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி என் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, உன் ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு வந்துட்டானா, ஏன்னா இந்த கல்யாணம் கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஜூன்ற ஃபேமிலியில் ஒரு அடாப்டட் சைல்டில் தான் வளர்ந்துருப்பா. ரீசெண்ட் டைமில் தான் நம்ம ஹீரோனோட ஃபேமிலியில் அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மையான அவங்க அப்பா அம்மா 3 அண்ணனுங்க இருக்கிறதுல நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபேமிலியில் இருக்க பொண்ணு உண்மையாக வந்துட்டானா அந்த பொண்ணுக்கு வந்து உண்மையாகவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்ற மாதிரிலாம் அம்மா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் கேட்குறா, சரி நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அதை பற்றி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டிருக்கும் போது ஹீரோ சொல்லுவார், எனக்கு அதை பற்றி
எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்ற மாதிரி அறிவு இல்லாமல் நம்ம ஹீரோ பேசிடுவாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்றது அவருக்கே தெரியல. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டேங்கோ வர அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஆண்டியை பார்த்தேன் அப்படின்ட்டு மேலே சொல்லிட்டு இருக்கேன், நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனா ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல. லிஃப்ட்டை விட்டு உடனே வெளியே இறங்கும் போது அப்போ உடனே நம்ம ஹீரோனே, டேங்கோ உன் பேர் டேங்கோ தானே சொன்னேன், எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் சரியா, உன்னை அப்புறம் மீட் பண்றேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ டேங்கோ வந்து என்ன ஆண்டி போயிட்டாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் லிஃப்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகுறா. ஏன்னா இது முடிஞ்சு போன லைஃப் திரும்ப எதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அவர் போய் பார்த்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. ஏன்னா ஹீரோட அம்மா கடைசியாக நம்ம ஹீரோயின் கிட்ட அதை சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதை நினைச்சுதான் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இங்கே நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கூட்டிட்டு வரும்போது அவருக்கு வந்து அப்பப்போ இந்த டெம்பரவரி பிளைண்ட்னஸ் மாதிரி ஆயிடும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி கண்ணு தெரியாம போற மாதிரி அவருக்கு ஒரு அந்த டிசீஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல டேங்க் வர வந்துட்டு, அப்பா என்னப்பா இவ்வளோ லேட்டாக வரீங்க, ஆண்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோ ஒன்னே இப்போ லைட்டாக ஒரு மாதிரி பிளைண்டாக இருக்கும் போல இருக்கு, அவருக்கு கண்ணு பிளர்ராக தெரியும் போல. அவர் சரி விட அப்புறம் பார்த்துக்கலாம் வா வீட்டுக்கு போகலான்ற மாதிரி டேங்கோக்கு வந்து தடவி கொடுத்துட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் காரில் போகும்போது ஹீரோயினுக்கு வந்து அவள் ஃப்ரெண்டு கால் பண்ணுவாள், அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்ட. நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்கு போவா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுவாங்க போல, 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இவ தான். அப்போ அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, ஒரு முக்கியமான வேலையை ப்ராஜெக்டாக நான் வெளியே போகிறேன், போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதுதான் உனக்கு சொல்லலான்னு இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் வாடி கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டு பேசலான்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவும் வந்திருப்பாரு போல. நம்ம ஹீரோக்கு இப்போ இந்த டைம்ல கொஞ்சம் லைட்டாக கண்ணு தெரியுது. ஹீரோ பார்த்துடுறாரு. 5 வருஷத்துக்கு கழிச்சு ஹீரோயின் இங்கே தான் இருக்கா அப்படின்றது கண்டுபிடிச்சிடுறாரு. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து பேசி முடிச்சுட்டு நான் வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துடுவா. வாஷ்ரூம் போனவ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எந்திரிக்கும் போது கடைசியாக அவளோட லைஃப்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்குறா. அங்கே ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அவளோட மூவ் பண்ணிட்டு இருக்கா. என்னதான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் வீட்டில் பண்ணி வச்சிருந்தாலும் அவள் லைஃப் நல்லா வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து இவளோட தங்கச்சி அந்த ஃபேமிலி ஃபேமிலியோட உண்மையான பொண்ணு வந்தோடனே இங்கே ஹீரோட அம்மாவே வந்து நீ போய் தான் ஆகணும், என் பையன் உன்னை ஏற்றுக்க மாட்டான், அவனே டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டான் பாரு, ஃபேக் அக்ரிமெண்ட்டை காமிச்சு நம்ம ஹீரோன் அனுப்பி விட்டுருப்பாங்க. இதை ஹீரோன் நினச்சி பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ டக்குன்னு வந்து பின்னாடி நிற்பாரான் ஹீரோன் கையை பிடிச்சிட்டு. ஹீரோ கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்க, எக்ஸ் ஒய்ஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்ட போல, அக்ரிமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோன் மனசில் நினைக்கிறா, நீ தானடா எனக்கு கொடுத்த, நீ என்ன கேட்குற அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோன் சொல்கிறா, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்கிறாரு, எதுக்காக இப்படி பண்ண, அதாவது உன்னோட புருஷனையும் உன்னோட குழந்தையும் நீ இப்படி அம்போன்னு விட்டுட்டு போவியா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, எப்படியும் அந்த பையன் வந்து என்னோட தங்கச்சி கூட இருந்து நீ ஸ்டே பண்ணி பிறந்தவனா தான் இருப்பான், நீ ஆனால் ஏன் இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு டவுட் வருது. ஆனால் ஹீரோயின் ஒன்னே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேணாம், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்ல ஹீரோ ஒன்னே எது தேவையானது நான் உனக்கு காட்டுறேன்ற மாதிரி ஹீரோ நம்ம ஹீரோனை ஷோல்டரில் தூக்கி போட்டுட்டு என் கூட வான்ற மாதிரி ஹோட்டல் ரூம்குள்ளே தூக்கிட்டு போயிடுவார். பெட்டில் போட்டு இதுக்கு மேலே உன்னை நான் என்கிட்ட இருந்து விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சியா கிட்ட சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோன் வந்து ஒரு நிமிஷம் போ, இதுக்கு மேலே நான் வந்து மனுஷியாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ வந்துட்டு என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் கொடுத்து நடந்துக்கோங்க, இப்போ கொடுக்கல சரி, இதுக்கு முன்னாடியாவது ஒரு வாட்டியாவது கொடுத்துருக்கீங்களா என்ன, உங்களால் சொல்ல முடியுமா எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிச்சு நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி ஹீரோயின் கொஸ்டின் பண்ணும்போது ஹீரோ வந்து எப்படி நடந்துக்கிட்டாருன்ற அவருக்கே தெரியும். அதனால ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு, நான் முன்னாடி உன்னை பற்றி புரிஞ்சுக்கல, எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்ல ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது, எதுவுமே நீங்கள் எஃபர்ட் போடவே இல்லை, இப்போ மட்டும் வந்து என்ன என்கிட்ட பேசிக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்கன்ற மாதிரி ஹீரோ நாளுக்கிட்டே அங்கேருந்து திரும்பி போகிறார். ஏன்னா ஹீரோனுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஹீரோ வெறுத்துட்டாரு, டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அந்த அக்ரிமெண்ட்டை கொடுத்ததுனால தான் ஹீரோயின் இந்த அளவுக்கு முடிவெடுத்து வந்திருப்பா. ஹீரோ ஒரு பக்கம் சோகமாக நின்றுட்டு இருக்காரு. அப்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோனை வந்து ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, 2 பேரும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, சண்டை போட்டு வந்திருப்பால அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருப்பா. என்னதான் அந்த ஹீரோனுக்கு ஹீரோ மேலே லவ் தானே, சிரிச்சுக்கிட்டே இந்த கனவை கண்டுட்டு இருக்கா. இது எல்லாமே கனவு தான். உடனே நம்ம ஹீரோனும் கனவுலாம் தெளிஞ்சு எந்திரிச்ச உடனே என்ன இவர் இப்படி கனவுல வந்துட்டு இருக்காரு, என்னதான் இருந்தாலும் அவர் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, என்னோட தங்கச்சி வந்துட்டா, அதாவது அந்த ஃபேமிலியோட ஒரிஜினல் பொண்ணு வந்துட்டா, உண்மையான பொண்ணு வந்துட்டான்றதுக்காக அக்ரிமெண்ட் படி அவளை கல்யாணம் பண்ணிட்டு போகலாமான்ற மாதிரி கோவத்தில் இனிமேல் அவரை பற்றி யோசிக்க வேணான்ற மாதிரி அங்கேருந்து போய் தண்ணி குடிக்கலான்னு போவாளா. திடீர்னு அவளுக்கு ஒரு கால் வரும். அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கால் வருது, அவளுக்கான ஒர்க்கை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு ஒன்று நம்ம ஹீரோனுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் நீங்கள் சொல்லிட்டீங்களா, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்ற மாதிரி ஹீரோன் சொல்லிட்டு இருக்கும்போது டோர் யாரும் தட்டுவாங்க. ஹீரோன் வெளியே போய் பார்த்தா டேங்கோ வந்து நின்றுட்டு இருக்கான் கையில் பொக்கே விட. நம்ம ஹீரோன் வந்து டேய் நீ எப்படா இங்கே வந்தேன்னு பார்க்க டேங்கோ சொல்கிறான், உங்களுக்காக தான் ஆண்டி இந்த ஃப்ளவர்ஸ்லாம் கொண்டு வந்தேன், எனக்கு உங்களுக்கு இது கொடுக்கணும் தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோன் நினைக்கிறா, என்னதான் வந்து போ வந்து நமக்கு துரோகம் பண்ணி வேவே கூட க்ளோஸாக இருந்து இந்த பேபி வந்திருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இவன் சின்ன பையன், பெரியவங்க பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான்ற மாதிரி அந்த குழந்தையை ஏற்றுக்கிறா. அவன் காட்டுற பாசத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. இங்கே வந்து குட்டி பையன் ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி தொங்க போட்டு போனால் ஆண்டி பொக்கே வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஹீரோன் வந்து அதை வாங்கிக்கிட்டு சரி ஓகே நீ உள்ளே வா, உள்ளே வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. நல்லா சிரிச்சு பேசுகிறா. இங்கே வந்து
ஆஃபீஸில் இருக்க நம்ம ஹீரோக்கு இது தெரிய வருது, டேங்கோ மறுபடியும் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவா இன்னும் குட்டி குழந்தைய உங்களால் பார்த்துக்க முடியாதா, இப்படி தான் நீங்கள் இருக்கீங்களா, ஒழுங்காக கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன் ஆகவே நேற்று மறுபடியும் தெரிஞ்ச கண்ணு இன்னைக்கு மொத்தமாக தெரியாமல் போயிடுது, அந்த பிளர்ராக தெரியும்ல அது கூட இப்போ தெரில போல, சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே குட்டி பையன் வந்து நம்ம ஹீரோயின் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, என்னதான் இருந்தாலும் உன் வீட்டில் தேடுவாங்களே, நீ வீட்டுக்கு போகணும்ல, சமத்தா பால் குடிச்சிட்டு வீட்டுக்கு போ சரியா, எப்படி என்னை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, அப்போ டேங்கோ சொல்கிறான், எனக்கு நிறைய பவர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அப்போ அவன் கையில் இருக்க ஒரு மச்சத்தை பார்த்துடுறாங்க. ஹீரோயின் நினைக்கிறா, இதே மச்சம் என் கையில் ஹாஸ்பிட்டலில் என்னோட குழந்தைய கொடுக்கும்போது கையில் பார்த்தனே அப்படின்னு நினைக்கிறா. இருந்தாலும் இல்லை, வாய்ப்பு இல்லை, இது அவங்களோட குழந்தை, எப்படி நான் நினைக்க முடியும், என் குழந்தை என்னை விட்டுட்டு போயிட்டான்ற மாதிரி நினச்சிட்டு டேங்கோவை பார்த்து, சரி இந்த மாதிரிலாம் வரக்கூடாது சரியா, ஒழுங்காக பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ டேங்கோ ஒன்னே, இருந்தாலும் ஆன்ட்டி எனக்கு உங்கள் கூட இங்கே இருக்க பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோன்னா சரி கவலைப்படாத, உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா ஆன்ட்டிக்கு இந்த நம்பரில் சேட் பண்ணு சரியா, நீ எவ்வளோ பண்ணுற, இதை பண்ண முடியாதா, அப்புறமா நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி டேங்கோவை அனுப்பி வைக்கிறாங்க. டேங்கோ போகும்போது நம்ம ஹீரோயின் கணத்தில் உமாலாம் கொடுத்துட்டு போகிறோம். இது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வருது, நம்ம பையனா இவன் அப்படின்ற மாதிரி ஏக்கம் வருது நம்ம ஹீரோனுக்கு. ஆனால் அதை காட்டிக்கல. இப்போ நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஃபார்ம் பண்ணுறாரு, பாஸ் இந்த மாதிரி யங் மாஸ்டர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாராமா அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஒன்னே, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, கொஞ்சம் அவனை கவனிங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன டாக்டர் வராங்கன்னு சொன்னீங்க, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, இங்கே வந்து டாக்டரே யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோனுக்கு வந்து இப்போ பேஷண்ட்டாக இருக்கிறது நம்ம ஹீரோ தான் போட்டிருப்பாங்க போல இருக்கு. இப்போ ஹீரோயின் அங்கே போகிறா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு உள்ளே போகிறா. டோரை திறந்தா உள்ளே போகும்போது அங்கே ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி 10 மினிட்ஸ் வேறு லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால அவர் கொஞ்சம் கோமா இருப்பார் போல இருக்கு. ஆனால் ஹீரோ பார்த்தேனே, ஐயோ இவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு டோர் தந்துட்டு வெளியே போகலான்னு பார்த்தா அசிஸ்டன்ட் விட மாட்டாரு. என்னாச்சு மேடம், ஆல்ரெடி 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க, பாஸ் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒன்று சொல்லிடுறா, இல்லை கண்டிப்பாக என்னால் இதை பண்ண முடியாது, நான் போயாக்கணும், இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, ஆனால் உங்களை பற்றி தானே என்ன சொன்னாங்க, நீங்கள் தான் மிராக்கிள் டாக்டர், உங்களால் தான் இந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியும்னு சொன்னாங்க, இப்படி சொன்னால் எப்படி மேடம் சொல்ல, நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் சும்மா நானே வச்சுக்கிட்ட பேர், அந்த மாதிரி பேர் வச்சுக்கிட்டா தான் நிறைய ஃபீஸை வாங்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி நான் வச்சுக்கிட்டேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நீங்கள் வேறு டாக்டரை பாருங்கன்ற மாதிரி ஹீரோனே அவளை தப்பாக சொல்லிக்கிறா, ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஆனால் இதை ஹீரோ கேட்டனே, அப்படியா, அப்போ நீ உடனே வீட்டுக்கு போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும், ஏன்னா நீ தப்பான வேலை பண்ணிட்டு இருக்க நீயே சொல்லியிருக்கல, அதுக்கு அபராதமாக 1 மில்லியன் கூட நீ கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல, நம்பிடும்னா என்ன சொன்னீங்க, நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, நீ தானே இப்போ வாயிலே ஒத்துக்கிட்டேன், அந்த ஃபேமஸான பேர் வந்து அடுத்தவங்க கிட்டேருந்து அதிகமான ஃபீஸ் தான் வாங்கணுன்றதுக்காக தான் வச்சேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஒன்னே, ஐயோ சார் நீங்கள் என்ன இப்படி நினச்சிக்கிட்டீங்களா, மற்றபடி நான் எதுவும் தப்பாலாம் எதுவும் பேச வரல, எனக்கு கொஞ்சம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்ற மாதிரி அவளே ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோ உட்காந்துக்கிறாரு. அவருக்கு அப்பயே டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஹீரோனோட வாய்ஸ் கேட்டோன்னே இவ கண்டிப்பாக சியாவாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோயின் மாஸ்க் போட்டதுனால பரவாயில்லன்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு ஹீரோட ரிப்போர்ட் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்த்தா தான் அவளுக்கு ஷாக் ஆகுது. என்ன இவருக்கு இப்படி ஒரு பிளைண்ட்னஸ் இருக்கா, ஆனால் நேற்று என்கிட்ட வந்து அப்படி நடந்துக்கிட்டாரே அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு டவுட் வந்து, சரி செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவள் கையை எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோ முன்னாடி ஆட்டி பார்ப்பாளா. ஹீரோ ஒன்னே, என்ன பண்ணுறீங்க டாக்டர் அப்படின்ற மாதிரி கையை பிடிக்க ஏதோ ஃபீல் பண்ணியிருப்பார் போல இருக்குது, இப்படி யாரோ கை வந்து ஆட்டுற மாதிரி காற்றடிச்சிருங்க போல். அவர் பிடிக்க நம்ம ஹீரோயின் ஒன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னவ அப்போ கையில் இருக்க காயத்தை யோசிச்சு நினைக்கிறா. ஐயோ தெரிஞ்சிருந்தா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. அங்கே பாஸ்டில் வந்து ஒரு மெய்ட் வந்து சொல்லியிருப்பாங்க ஹீரோ கிட்ட, உங்களுக்காக சூப் போடுறேன்னு போயிட்டு மேடம் வந்து கையில் சூடு வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ ஒன்னே அப்பத்துலேருந்து கொஞ்சம் லவ் வர ஆரம்பிச்சிருக்கும் போல இருக்குது. ஹீரோயின் காயம் பட்டு படுத்திருக்கான்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு தூங்குறவளுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு பார்த்துருப்பாரு. அது ஆனால் ஹீரோனுக்கு அப்போ தெரிஞ்சிருக்காது. இப்போ ஆனால் நம்ம ஹீரோன் அந்த காயம் ஆனால் இருக்கிறது இவருக்கு தெரியுமே, கையில் தொட்டிருந்தா என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருக்க. ஒரு சமயத்தில் ஹீரோயின் கேட்குறா இவருக்கு எப்படி இது வர ஆரம்பிச்சதுன்னு. அசிஸ்டன்ட் பாட்டுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி மேடம் வந்து வீட்டை விட்டு போனதுனால இவர் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு போனார், அந்த டைமில் ஒரு ஆக்சிடென்ட்னால இப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்ல, நம்ம ஹீரோனா டிவோர்ஸ் கொடுத்தேன்னு சொன்னது இவங்க அம்மா தான் சொன்னாங்க, இவர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் ஏன் பின்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு டவுட் வருது. ஆனால் வந்து அதை அவள் பெருசாக யோசிக்கல. ஒரு பக்கம் அசிஸ்டன்ட் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி விடுங்க மேடம், ஏன்னா பாஸ்க்கு இப்படி யாருக்குன்றது வெளியே தெரிஞ்சால் ரொம்ப மோசமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து அந்த சிட்டிலே ரொம்ப ரிச்சான ஆளாமா. நம்ம ஹீரோயின் ஒன்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ்லாம் அசிஸ்டன்ட் கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பா போல. அவரும் அங்கே போயிருப்பாரு. ஹீரோனுக்கு தாக அடிக்குது சொல்லிட்டு தண்ணி ஊற்றி குடிக்கலான்னு போவாளா. இவ தண்ணி தான் ஊற்றி குடிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சோடனே ஹீரோ ஒன்னே, தண்ணி தானே குடிக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் அப்படியே எடுத்துருவாங்களேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஒன்னே வேலை விட்டுறதுக்கு ஒன்றும் குறையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடுப்பா. அவள் கொடுக்கும் போது ஹீரோ வேண்டி தான் பண்ணியிருப்பாரு போல. ஹீரோயின் கையை தொட்டு பார்த்து மறுபடியும் அந்த காய் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தொட்டு பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்சிடுறாரு.
இருக்காரு. ஆனால் ஹீரோயின் உடனே ஒரு மாதிரி அவர் கையை பிடிச்ச உடனே அதை கீழே போட்டுருவாளா, அதை அவரோட பேண்ட்ல கொட்டிடும். இவ போயிட்டு க்ளீன் பண்றேன்ற மேல கீழே உட்காந்துட்டு இருப்பா. கரெக்டாக அங்கே அசிஸ்டன்ட் உள்ள வருவாரு. இதை பார்த்துட்டு ஐயோ தப்பான ரூமுக்குள்ள வந்துட்டு போல இருக்கேன்னு சொல்லிட்டு கதவு சாத்துவாரா. ஆனால் மறுபடியும் இல்லையே இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப உள்ள வருவாரு. அவர் உள்ள வந்த அப்புறம் தான் திரும்ப பார்க்குறாரு. மேடம் நான் உள்ள வரலம்மா, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் ஒன்று இல்லை இவரோட பேண்ட்ல வந்து வாட்டர் கொட்டிருச்சு அப்படின்னுமா சொல்லிட்டு ஹீரோயினை எந்திரிச்சு நிற்பா. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டீங்க, நான் என்ன ட்ரீட்மெண்ட் தரணும் எல்லாம் பேசிக்கிறேன். 1 வீக்குக்கு வந்து நான் கொடுக்குற மெடிசனை ஃபுல்லாக போட்டுருணும். அப்புறம் நான் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தருவேன். ஏன்னா நிறைய நர்வ்ஸ் அந்த பக்கம் கனெக்ட் ஆகிருக்கும், அதனால இது பண்ணால் உடனே வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் காட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து வேலை முடிஞ்சிடுச்சுன்ற மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அங்கே கிளம்பிடுவா. அசிஸ்டண்ட்டு ரொம்ப தேங்க்யூ மேடம் சொல்லிட்டு அனுப்பி வைக்க ஹீரோக்கு தெரிஞ்சிருது கண்டிப்பாக அது அவளாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சியாவாக தான் இருக்கணுன்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவளை திரும்ப எப்போ பார்க்குறது, அவள் தான் சியான்றது எனக்கு தெரிஞ்சதை நான் காட்டிக்கூடாது அப்படின்னு தான் ஹீரோயின் நினைக்கிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போவாளா. அப்போ ஹீரோனோட பொண்ணு ஆனா வந்து அம்மா நான் உங்களுக்காக தான் வெளியே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்பா. நம்ம ஹீரோயின் ஆனாவை பார்த்தோன்னே எனக்காக தான் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பொண்ணு கொஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு மட்டும் எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவர் வேற என் முன்னாடி வர ஆரம்பிச்சுட்டாரு, என் பொண்ணு கிட்ட பிரிஞ்சுட்டா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்கிறா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோயின் எந்த ஏரியாவில் இருக்காலோ அதே பிளேஸுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறாரு போல். அந்த ரூட்டில் வந்து பையனை கூட்டிகிட்டு போகும்போது பையன் வந்து ஹீரோயின் வீட்டை பார்த்தோன்னே அங்கே கத்த ஆரம்பிக்கிறான். டேங்கவும் இது எனக்கு பிடிச்ச ஆன்டி வீடு, நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல இவன் கரெக்டாக நிறுத்த சொன்னதுனாலையும் என்னமோ இங்கே நம்ம ஹீரோயினோட பொண்ணு ஆனா வந்து விளையாடிட்டு இருப்பாள், முன்னாடி வந்திருப்பா. கரெக்டாக பையன் நிறுத்த சொன்னதுனால காரை நிறுத்தும் போது எதுவும் ஆகாமல் இருந்திருக்கு. அசிஸ்டன்ட் வந்து என்னாச்சு பாப்பா உனக்கு எதுவும் ஆகலையே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்போ ஹீரோ கொஞ்சம் கண்ணு தெரியாமல் போயிடுச்சுல்ல. அப்போ பையன் தான் கூட்டிகிட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். பையனுக்கு வந்து ஆனா பார்த்தோன்னே ஒரு மாதிரி லிட்டில் சிஸ்டர் ஃபீல் வருது போல. அவன் உள்ள வந்து பார்த்துட்டு இருக்க. இங்கே ஆனா வந்து அவங்க அப்பா பார்த்தோன்னே அவளுக்கு தெரியுது இதுக்கு முன்னாடி அவளோட தாத்தாலாம் வந்து காமிச்சிருப்பாங்க போல. அதான் ஆல்ரெடி வந்து நம்ம ஹீரோயின் வந்து வெல்கம் பண்ணியிருப்பாங்களே ஊருக்கு. இப்போ ஹீரோயின் டாக்டராக இங்கே ஒர்க் பண்ண வந்தானே திரும்ப இந்த ஊருக்கு வந்திருப்பா. ஹீரோனோட உண்மையான அப்பா அம்மா 3 அண்ணனுங்க எல்லாருமே இந்த பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உன்னோட அப்பா யாரு, அவர் எப்படிப்பட்டவர், உங்கள் அம்மாவை எப்படி விட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால பாப்பா வந்து இவர் ரொம்ப பேட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ உடனே டேங்கு வந்து நீ என் கூட விளாட்றியா, எனக்கு உன் கூட விளாடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பானா. அப்போ ஆனா ஒன்னே இல்லை என்னால் இப்போது உன் கூட விளாட முடியாதே, நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, எங்கள் அம்மா என்ன தேடுவாங்க சொல்லிட்டு ஆனா அங்கேருந்து ஓடி போயிடுறா குடுகுடுன்னு. அப்போ உடனே வந்து இங்கே ஹீரோ யோசிக்கிறாரு எப்பயுமே டேங்கு வந்து யாருக்கிட்டையும் சேர மாட்டானே, எப்படி இன்னைக்கு இந்த பொண்ணு பார்த்தோன்னே இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்க. அப்போ டேங்கு சொல்கிறான் இல்லைப்பா அந்த பொண்ணு பார்க்கும்போது எனக்கு ஏதோ தங்கச்சி ஃபீல்லாம் வருது, அந்த பொண்ணுக்கு எதுனா ஒன்று ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி ஏதோ நான் நினைக்க ஆரம்பித்தேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. அப்போ ஹீரோ ஒன்னே சரி விடு நம்ம இனிமேல் இந்த ஏரியாவில் தானே இருக்க போகிறோம், நீ அப்புறமா வந்து அந்த பொண்ணு கூட போய் விளையாடிக்கோ சரியான்ற மாதிரி பையனை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு வந்து மெசேஜ் வருது இந்த மாதிரி நீங்கள் அடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு. 1 வீக் ஆயிடுச்சுல, ஹீரோயின் திரும்ப அங்கே போகணுமான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. மாஸ்கெல்லாம் போட்டுட்டு தான் ப்ரிப்பேராக போவா. இங்கே நம்ம ஹீரோயின் வருவா, நம்ம அவளை பார்க்கலாம்ல கண்ணு இன்னும் மறுபடியும் தெரிய வந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நினச்சிட்டு இருக்க. ஹீரோனும் மாஸ்க் போட்டு ரெடியாக வந்துட்டு சீக்கிரம் அவரோட சட்டையை கழட்டணும் அப்படின்றமா சொல்ல. அப்போ அசிஸ்டன்ட் ஒன்னே என்ன மேடம் நான் கழட்டணுமா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்க ஹீரோ ஒன்னே டே உனக்கு ஒரு வேலையை கொடுத்தல அந்த வேலையை போய் முதல்ல நிற்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அசிஸ்டன்ட் ஒன்னே என்ன சொன்னீங்க, சேவல் வந்து முட்டை போட்டுச்சா, ஓ அந்த சேவல் முட்டையை நான் இப்போ வந்து பார்க்கணுமா, உடனே வரேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்து இப்படி ஓப்பனாக ஃபோனில் பேசி அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. நம்ம ஹீரோனுக்கும் தெரியுது. இப்போ ஹீரோ சொல்கிறாரு நீங்கள் ஒரு டாக்டர், இப்போ ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லைல்ல, நீங்கள் தானே பண்ணியாகணும் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோனும் சரி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வாங்க பெட்டில் படுங்க உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணுன்ற மாதிரி அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம ஹீரோக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா. அந்த ஊசி மாதிரி இருக்குது, அதை கரெக்டான இடத்துலலாம் பாயிண்ட் பண்ணி குத்திட்டு இருக்கா. அந்த இடத்துல பிளட்லாம் வருமா, அவள் தான் பேண்டேஜ்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு வழியில் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் சாய்வாரா. நம்ம ஹீரோயின் வந்து ஐயோ விழுறீங்களேன்ற மாதிரி பிடிக்க போகும்போது 2 பேரும் அப்படியே கிட்ட பார்த்துக்கிறாங்க. அப்படியே ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறது தான். ஆனால் ஹீரோக்கு வந்து இப்போ லைட்டாக கண்ணு தெரியாமல் இருக்கும் போல இருக்குது. ஆனால் இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்த அப்புறம் என்னாச்சுன்றது இன்னும் நமக்கு தெரியாது. அங்கே கரெக்டாக உடனே வந்து டேங்கு உள்ள வருவானா, உள்ள வந்து உடனே ஐயோ ஆண்டி நீங்களா இங்கே என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி கத்த. இவங்க 2 பேரும் பதறும் போது அசிஸ்டன்ட் ஒன்னே டே நீ போவதடா வாங்கடா வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு குட்டி யங் மாஸ்டர் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. அசிஸ்டண்ட்டும் இங்கே வெளியே போகணுன்னே ஹீரோட பாட்டி ஹீரோட அம்மா இந்த வேவையும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கா. ஹீரோட அம்மா கூட கூட்டு சேர்ந்துட்டு அவங்களாம் என்னாச்சுன்ற மாதிரி பேரங்கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது பாட்டிக்கு வந்து நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம ஹீரோட அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னா வேவையை பிடிச்சதுனால. இப்போ வந்து இந்த குட்டி பையன் வந்து எனக்கு உள்ள ரொம்ப பிடிச்ச டாக்டர் ஆண்டிலாம் இருக்காங்கன்னு சொல்ல இது கேட்ட வேவை ஒன்னே அது யாரு உள்ள யார் இருக்கத்து உள்ள யார் வந்து போக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்ற மாதிரி வேவே ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறா.
இங்கே நம்ம ஹீரோயின் வந்து உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாள். அப்போ அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே வந்துட்டு கத்த. அப்போ உடனே வந்து டேங்கோ உடனே எதுவுமே தெரியாமல் பேசாதீங்க, உங்கள் மண்டையில் மூளை இல்லையா அப்படின்ற மாதிரி வேவியை பார்த்து சொல்லி விட்டுற. ஆனால் இந்த வேவி உடனே நான் ஏன் கேட்கக்கூடாது, இந்த மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் வேலைக்கே ஆகாது, அவருக்கு வந்து இதனால கண்ணு தெரியும்னு யார் சொன்னது, இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்ல. அப்போ ஹீரோ உடனே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா, இதுக்கு மேலே எதனா சொல்லணுமா என்ன? இல்லைல்ல, எனக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னே, இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி ஹீரோ பல்ப் கொடுக்க என்னென்னா ஹீரோக்கு வந்து மறுபடியும் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிச்சான். அது டெம்பரவரி பிளைண்ட்னஸ் தானே, நம்ம ஹீரோயின் க்யூர் பண்ணிடுறா மறுபடியும். அதனால ஹீரோக்கு இப்போ தெரியுது. அங்கே நம்ம ஹீரோயினே வெளியே போனதுனால போக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கே டேங்கோ ஒன்னே அப்போ உங்களுக்கு நான் தெரியுறானு சொல்ல ஹீரோ ஒன்னே நல்லா தெரியுற டேங்கோ அப்படின்னு நம்ம சொல்லும் போது அப்போ ஒன்று டேங்கோ ஒன்று என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கிட்ட தேங்க்யூ சொல்கிறா, நீங்கள் எனக்கு ஏஞ்சல் மாதிரி தெரியுறீங்க ஆண்டின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து நீ ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிற குட்டி பையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புவா. ஹீரோயின் வெளியே போகணுன்னே மறுபடியும் வந்து அந்த ஆன்ட்டியும் அதாவது ஹீரோட அம்மாவும் இந்த வேவியும் வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி நிற்க வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துருவாரா, இவங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து என்ன அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி வெளியே எட்டி பார்க்க அப்போ இந்த வேவி ஒன்று சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இல்லை நீங்கள் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணிங்களா, அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியாக்கி விட்டீங்களா, அதுக்கு தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் உங்களை நிற்க வச்சோம், வேறு எதுவும் இல்லை டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நடிக்கிறா. நம்ம இன்னும் பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டா சரி, புரியாமல் எதுவும் பேசக்கூடாதுல, எடுத்தோன்னே எதுவுமே பார்க்காம அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் அவளை நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேச இது பிடிக்காம இந்த வேவி என்ன பண்ணுறான்னா சரி ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்து முடிச்சிட்டிங்களா, உங்கள் அழகான முகத்தை காட்டுங்களேன், நாங்களும் தான் பார்க்குறோம் அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு உடனே வந்து நம்ம ஹீரோனோட மாஸ்காவை வேகமாக கழட்ட போறா. நம்ம ஹீரோனுக்கு வரும் பாருங்க கோவம், என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இப்படிதான் அடுத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் அடுத்தவங்க யூஸ் பண்ணுறதை இப்படி கழட்ட போவியா, உனக்கு அறிவு இல்லையான்ற மாதிரி அவள் கையை தள்ளி விட்டு ஊங்கி அவள் கண்ணத்துலேயே ஒரு அறை விட்டுறா. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி செம கோவத்தில் இருந்திருப்பா போல, அங்கே அறை விட்டோன்னே அவளா ஏய் என்ன என்னையும் அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி அவள் பார்க்க இங்கே ஹீரோட அம்மா வேற நம்ம எதுவும் பேச வேணாம் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒன்னே நான் போகிறேன், கொஞ்சம் உங்களோட லிமிட்டை தெரிஞ்சு நடந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்காக பயப்படாம அங்கே வந்து கிளம்பிடுறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப சாதுவாக இருந்திருப்பா அந்த ஃபேமிலியில், அதனால இவங்கள இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோட அம்மாலாம் ரொம்ப தேவை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பையனும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் தான் ஆல்ரெடி சொன்னோமே எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் தேங்கு சொல்லிட்டு இருப்பான்னா அப்போ வேவன் வந்து கோவப்பட்டு இருக்கா, இவ்வளோ எதனா பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஹீரோட அம்மா ஒன்று ஹீரோ பார்த்து இன்னைக்கு நைட்டு ஃபேமிலி டின்னர் ஒன்று இருக்குது அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீ வந்து தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஹீரோட அம்மா இந்த வேவையை வேற பார்த்து ஹீரோ போனதுக்கப்புறம் இந்த டைமையாவது யூஸ் பண்ணி அவனை கரெக்ட் பண்ணுற வழியை பாரு, 5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளோ நேரத்தை வெயிட் பண்ணுறதுன்ற மாதிரி இவங்க ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க வைவேக்கு. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவலாம். ஆனால் உடனே நம்ம ஹீரோயினை போயிட்டு அம்மா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்க அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா போல. டெய்லி நைட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோனுக்கு ஒரு கனவு வருது. ஹீரோயின் வந்து பாஸ்ட் லைஃப்பில் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கும்போது இந்த வைவே இருக்கால அவள் வந்து நம்ம ஹீரோயின் அந்த ஃபேமிலி அடாப்டட் சைல்டாக தானே இருந்திருப்பா சூ ஃபேமிலியில். அவங்க வந்து எப்படியாவது நம்ம ஹீரோயினை வெறுக்கணும், வீட்டை விட்டு தள்ளணும் அப்படின்றதுக்காக இவளே ஒரு தண்ணியில் விழுந்து அவள் தான் தள்ளி விட்டா, அக்கா தான் தள்ளி விட்டான்ற மாதிரி ஒரு பழியை போட்டு நம்ம ஹீரோயினை எல்லாரும் முன்னாடி திட்டு வாங்க வச்சிருப்பா. அதை நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு ஒரு மாதிரி பயத்தில் எந்திரிக்கிறா. இப்போ எனக்கு அந்த ஃபேமிலியே தேவையில்லை, எனக்கு அழகான ஒரு பொண்ணு ஆனான்னு சொல்லிட்டு இருக்கா, இவளே போதும், நான் எதுக்காக அவங்கள பற்றி யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சி ஆனாவை பார்த்தபடி மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிருவா. நெக்ஸ்ட் டே வந்து ஆனாவை புது ஸ்கூலில் போய் விடுவாள் நம்ம ஹீரோயினும். ஆனாவும் நான் போயிட்டு வர மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கே உள்ளே போவா. நம்ம ஹீரோனும் சந்தோஷமாக விட்டுட்டு தான் ஒர்க்குக்கு போவா. அங்கே ஆனா வந்து அந்த ஸ்கூல் மேமும் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. கிளாப் பண்ணுங்க, உங்களுக்காக புது ஸ்டூடெண்ட் வந்திருக்கால அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ண வைக்க அந்த கூட்டத்தில் தான் டேங்கோ உட்காந்துட்டு இருக்கான். அங்கே டேங்கோ உட்காந்துட்டு இருக்கா. அவன் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் மட்டும் ஃப்ரீயாக இருக்குது, எந்த ஸ்பேஸும் வந்து காலியாக இல்லை. அங்கே போயிட்டு ஆனாவை தான் உட்கார வைக்கிறாங்க. இங்கே ஆனாவும் நம்ம டேங்கும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க, நல்லா பேசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள அவங்க பேரெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இங்கே ஒரு பக்கம் இப்படி ஓடிட்டு இருக்கா. அங்கே ஹீரோட ஃபேமிலி ஒரு ஹோட்டலில் வந்து எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டின்னர் பார்ட்டி மாதிரி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்களா, அந்த பார்ட்டியில் தான் அங்கே ஹீரோட தாத்தாலாம் வந்திருப்பாரு. தாத்தா பாட்டி எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே இந்த வேவி வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காரலாம் அப்படின்னு போவாளா, அதுக்குள்ளே வந்து டேங்கோ நான் தான் அப்பா பக்கத்தில் உட்காருவேன்னு உட்கார இதை பார்த்தா வேவி ஒன்னே டேங்கோ நீ சின்ன பையன் பாட்டி பக்கத்தில் தான் போய் உட்காரணும், போய் உட்காருப்போம் அப்படின்னு சொல்ல அப்போ டேங்கோ ஒன்னே இல்லை நான் வளர்ந்துட்டேன், அதனால நான் அப்பா கூட தான் உட்காருவேன், எனக்கும் எல்லாம் தெரியுன்ற மாதிரி சொல்லும் போது இந்த வேவி நினைக்கிறா டே இரு அவங்க அப்பாவை கல்யாணம் பண்ணுறேன், அப்புறம் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கா. இங்கே தாத்தா வேற ஹீரோ பார்த்து கேட்குறாரு என்னடா முடிவு எடுத்திருக்கா, 5 வருஷம் ஆயிடுச்சு, நீ மேரேஜ் பண்ண போறியா இல்லையா, இந்த வேவியும் உனக்காக வெயிட் பண்ணுறாள், அக்ரிமெண்ட் படி கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாவும் அதை தான் கேட்குறாங்க. ஹீரோ சொல்கிறாரு ஏன் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணுமே அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ உடனே வேவியோட உண்மையான அம்மா சொல்கிறாங்க இல்லைப்பா அது என்னோட அடாப்டட் பொண்ணு தான், அங்கே அந்த டைமில் என்னோட உண்மையான பொண்ணு இங்கே இல்லை ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு உனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம், இப்போ தான் அந்த கல்யாணம் இல்லைல்ல கேன்சல் ஆகிடுச்சுல்ல, இப்படி என்னோட உண்மையான பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அதை நீங்கள் முடிவு எடுக்காதீங்க, அதை நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல அப்போ உடனே வேவியோட அம்மாவும் இல்லை நாங்கள் சொல்லணுமே சொன்னோம், என்னது முன்னாடி பண்ண ப்ராமிஸ் தானே தாத்தாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ
வந்து நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இது என்னோட லைஃப்பில் இதுக்கான முடிவை நான் தான் எடுக்க முடியும், நீங்கள் இதுக்கு மேலே இதை பேச வேணான்ற மாதிரி ஹீரோ வந்து திட்டாத கூட சொல்லிவிட்டுறாரு. அப்போது இந்த வேவி வந்து ஒரு மெய்ட் கிட்ட போயிட்டு ஹீரோ கொடுக்குற சூப்பில் இந்த மருந்து கலந்து விட்டுரு, உனக்கு நான் அமௌண்ட் கொடுக்குறேன்ற மாதிரி அந்த மெய்டை கரெக்ட் பண்ணி விட்டுறா. அதாவது அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு சர்வெண்ட் கிட்ட இதை பண்ண சொல்லிடுறா. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு இவ ஜாலி நின்றுட்டு இருக்கா. இவர் வந்து இந்த மருந்து குடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து சூப்பை குடிச்சிருவாரு. ஃபுல்லாக குடிச்சிட்டு அவர் வந்து தலை சுத்துது, ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பண்ண ஆரம்பிக்க இந்த வேவி ஒன்னே அதான் நான் இருக்கல உங்களுக்காக, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பக்கத்தில் இருக்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருப்பாளா. ஹீரோ ஒன்னே தள்ளி போ, என்னை தொடாதன்ற மாதிரி அவளை தள்ளி விட்டு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அசிஸ்டண்ட் கூட கிளம்பிட்டு இருப்பாரு. அப்போ அவள் அங்கேயும் சும்மா விடாம ஹீரோ முன்னாடி போய் நின்றுட்டு நான் தான் அவங்க கூட வரேன்றல, எதுக்காக என் கூட வரமாட்டீங்கன்ற மாதிரி அவன் நின்றுட்டு முறைக்க ஹீரோ சொல்கிறாரு, நீ என்ன வேலை பார்த்துட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னோட வேலையை பார்த்துட்டு போய் இதுக்கு மேலே நான் என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அசிஸ்டன்ட் கூட போக அப்போ அவர் அங்கே போகும்போது நம்ம ஹீரோனை பார்த்துடுறாரு. ஹீரோயின் மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு வந்திருப்பா போல் அவளோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக. அங்கே ஹீரோயின் இப்படி போகிறத பார்த்த ஹீரோ ஒன்று அசிஸ்டண்ட்டையும் மீறி தள்ளி விட்டுட்டு போயிட்டு அவரோட ரூமுக்குள்ளே ஹீரோயின் இழுத்துட்டு உள்ளே போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஒன்று இதை பார்க்குறா. ரூம் கிட்ட போகிற அந்த ஸ்டெப் கிட்ட போன உடனே ஹீரோயின் கேட்குறா, ஓ உங்களுக்கு மெடிசன் கொடுத்துட்டாங்களா, அதான் அப்படி நடந்துக்கிறீங்களான்னு கேட்க ஹீரோ ஒன்று அதான் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக போவார். அசிஸ்டண்ட்டும் அந்த ரூம்குள்ளே வரலான்னு ட்ரை பண்ணும்போது ஐயோ பாஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்க அங்கே ஒன்று ஹீரோயின் முறைக்கிறா, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்ணாலே சைகை காட்டுவாளா. ஹீரோயின் இப்படி கண்ணில் சைகை காட்டினோடனே அந்த அசிஸ்டண்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சரி மேடம் பார்த்துப்பாங்க போல இருக்குன்ற மாதிரி கிளம்பிட. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா, கிஸ் கொடுக்க வந்த ஹீரோவை வந்து அவரோட பெல்ட்டையே உருவி அந்த பெல்ட்டாலேயே அவரோட கையை கட்டி போட்டுடுறா. இங்கே ஹீரோவால் கிஸ் பண்ண முடியல. நம்ம ஹீரோயின் இப்படி கட்டி போட்டு என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி நடந்துப்பாங்க, நீங்கள் எவ்வளோ மோசம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதான்னு நினச்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கையை கழட்ட முடியாமல் அங்கே துடிச்சிட்டு இருக்காரு. நம்ம என்ன எதுக்கு மேலே என்கிட்ட இப்படி நடந்துக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. அசிஸ்டன்ட் வெளியே வெயிட் பண்ணிப்பாரு. அவர் பார்த்து டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவர் வந்து மெடிசன் கொடுப்பாங்க, அப்புறம் இவருக்கு சரியாடுன்ற மாதிரி நம்ம ஹீரோ நாங்கள் வந்து கிளம்பி போயிடுவா, இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்ட்டு. ஆனால் ஹீரோ நாங்கள் வந்து போகிற நேரத்தில் இங்கே வந்து இந்த வெய்வியோட அம்மா ஹீரோட அம்மான்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோனை பார்த்து பிடிச்சி நிற்க வச்சு பேசுகிறாங்க. வெய்வி அம்மாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து பேச அப்போ உடனே வந்து இந்த வெய்வியே சொல்கிறா, ஆமாம் சிஸ்டர் எவ்வளோ நாள் ஆச்சுன்ற மாதிரி உங்களை மிஸ் பண்ணுறோன்ற மாதிரிலாம் சொல்ல ஹீரோன்னு சொல்கிறா, நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இதெல்லாம் சுத்தமாக நம்புற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோனோட வளர்த்தப்பா இருக்கார்ல அவர் வந்துட்டு உன்னை எங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலியில் எத்தனை வருஷம் வளர்த்துருக்கோம், இதுதான் நீ எங்ககிட்ட பேசுகிற லட்சணமா, எங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஹீரோன் வந்து மரியாதையா உங்களுக்கா, அதெல்லாம் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியுன்ற மாதிரி ஹீரோன் வந்து அங்கேருந்து சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறா முறைச்சிக்கிட்டே. இதை வந்து ஹீரோட பாட்டி அங்கே பார்த்துருப்பாங்க போல். ஹீரோட பாட்டிக்கு ஹீரோனை பிடிக்கும். அங்கே ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து முடிச்ச அப்புறம் காரில் போகும்போது பாட்டி வந்து நீ வந்து இன்னுமே வந்து ஜியாவை நினச்சிட்டு இருக்கேன், அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, முன்னாடி இந்த மாதிரி இல்லை, எப்படி எதிர்த்து பேசினா தெரியுமா இன்னைக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்க நம்ம ஹீரோவும் நீங்களும் பார்த்தீங்களா அவளை, ஆனால் என்னால் தான் இப்போ அவள் கூட இருக்க முடியல ஒன்று அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு சோகமாக இருக்க. அதுக்கப்புறம் பாட்டியோட வீடு வந்தோடனே பாட்டியை ட்ராப் பண்ணும்போது பாட்டி ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதப்பா, உன்னோட மேரேஜ் லைஃப் நீ தான் பார்க்கணும், என்ன முடிவு எடுக்கிறியோ அதை எடுன்னு சொல்ல பேரனும் அதை பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் பேரன் தானே பாட்டிக்கு, பாட்டியை பார்த்து தேங்க்யூ பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லி பாட்டியும் சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பையன் டேங்கு இருக்கலாம், அவன் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே என் அம்மா வந்து அந்த ஆன்ட்டி தானா அப்படின்ற மாதிரி கேட்க டாக்டர் ஆன்ட்டியான்னு கேட்கும் போது ஹீரோ ஒத்துக்கிறாரு, ஆமாம் அவங்க தான் உன்னோட அம்மா, ஆனால் நான் பண்ண தப்புனால தான் அப்படி ஆயிடுச்சு, அப்பாவும் மன்னிச்சிருப்பான்ற மாதிரி சொல்லும் போது இங்கே பையன் வந்து அவங்க அப்பாவை பற்றி புரிஞ்சுக்கிறான். இல்லைப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேரும் சேர்த்து அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீல் போட்டுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் வருது, அதாவது அண்ணன் தான் பேசுகிறான், நீ எப்போ தான் வீட்டுக்கு வர போகிற, என்ன நீ பண்ணிட்டு இருக்க நீ இன்னும் அங்கே அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோனோட ஸ்டார்டிங் அந்த வளர்த்த ஃபேமிலி இருக்குல்ல, இது வரைக்கும் ஹீரோயின் சொன்னதுனால தான் விட்டு வச்சிருப்பாங்க. இப்போ ஹீரோனுக்கு சின்ன சின்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம அண்ணனுக்கு தெரிஞ்சோடனே இவங்களோட ஸ்பையெல்லாம் இருக்குது ஹீரோயின் கிட்ட இருக்காங்க ஹீரோனை பார்த்துக்கிறதுக்காகவே. இதெல்லாம் தெரிஞ்சோடனே அண்ணன் ஒன்று ஹீரோயின் கிட்ட பேசி வச்சிட்ட அப்புறம் அடுத்த ஒரு கால் தான் அந்த ஃபேமிலியோட கோஆப்ரேஷன் அவங்க கூட பண்ணுறது எல்லாமே கேன்சல் பண்ணி விடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அண்ணன் ஃபோன் பண்ணி வச்சிடுறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இங்கே இந்த ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது, இந்த ஜியாவெல்லாம் வந்து கழட்டி விட்டுறலாம், அவளால் தான் எந்த பிரச்சனையும் நம்ம ஃபேமிலிக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருக்கும் போது இங்கே நம்ம ஹீரோயினோட வளர்த்தப்பாக்கு ஒரு கால் வருது. கம்பெனியில் பெரிய லாஸ் ஆகிட்டு இருக்கு, பெரிய கம்பெனி ஒருத்தவங்க நம்மளோட பார்ட்னர்ஷிப் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்க. அது காரணம் வந்து நீங்கள் யாரையோ தெரியாமல் வம்பு இழுத்துட்டீங்க, வம்பு இழுக்கக்கூடாது உங்களை வம்பு இழுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை மட்டும் வந்திருக்கும். இதை கேட்டோன்னே இந்த வேவி ஒன்னே நம்ம யாரை வம்பு இழுத்தோம், இந்த ஜியா மட்டும்தான், அவள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லையப்பான்னு சொல்ல இங்கே இவர் ஒன்னே அவ்வளோ பெரிய ஆள் இல்லைதான், ஆனால் அவளை பற்றின ஒரு நியூஸ் வந்திருக்கு பாரு, அவள் எவ்வளோ பெரிய மெடிக்கல் ரிசர்ச் டீமில் இருக்கா பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ சப்போர்ட் வருது போலன்ற மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அடுத்த நாள் வந்து டேங்கோ தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா மறுபடியும் ஹீரோயின் வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை மறுபடியும் வண்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க
அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ஒரு மூவி போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கோம், அப்பா ரொம்ப பிஸியாக இருக்காரா, அதான் உங்களையும் அங்கே ஆனாவையும் கூப்பிடலான்னு நினச்சேன், ஆனானோட கிளாஸ்மேட் தான் ஆண்டி அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிட்ட நம்ம இருணும் இவன் நம்ம சும்மா விட மாட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இரும் நினச்சிட்டு இருக்கா. சரி வரேன், அதான் உங்கள் அப்பா வரமாட்டார் சொன்னில, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கும் ஆனாக்கான மட்டும் டிக்கெட்டை மட்டும் அங்கே டேங்கோ கையிலேருந்து ஹீரோன் வாங்கிக்கிறாங்க. இவன் சொன்னதை நம்பி நம்ம ஹீரோன் வரேன்னு ஒத்துக்கிறா. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஆனா வந்து கூட்டிகிட்டு போகிறா ஹீரோயினை டேங்கை பார்க்கறதுக்காக. அந்த இடத்துக்கு போகும்போது முன்னாடி நம்ம ஹீரோயின் நிமிந்து பார்க்குறா. அங்கே நிற்கிறது யாருன்னா நம்ம ஹீரோ வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் டேங்கோ சொல்லியிருப்பான். ஹீரோயின் கேட்குறா, என்ன சொன்ன டேங்கோ, இதுதான் உங்கள் அப்பா பிஸியாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க டேங்கோ சொல்கிறான், அப்பா வந்து எப்பயுமே பிஸியாக தான் ஆகிட்டு இருப்பார், ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாரா, அதை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு என்ன வேலை பார்த்தான்னு புரியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுமே ஹீரோயின் கூட ஆனா இருக்கிறத பார்த்துட்டு இந்த பேபி யார் அப்படின்றது புரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. ஆனாக்கான நல்லா தெரிய வருது அப்பான்னு சொல்லிட்டு, ஆனால் பேட் அப்பான்னு நினச்சிட்டு இருக்கா. ஹீரோனை கேட்டுறாரு இந்த குழந்தை யாருன்ட்டு. அப்போ உடனே இந்த குழந்தை வந்து நான் வந்து இவங்களை ஆன்ட்டின்னு கூப்பிடுவேன், இவங்க என்னோட ஆன்ட்டி தான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பான்னா, நிறைய பேடான பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க முன்னாடி வந்து நீ எப்பயுமே வந்து என்னை அம்மான்னு கூப்பிட்றது சரியா அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே ஆனாக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம அப்பா வந்து இவங்கள பார்த்துருப்பாங்க போல, அதான் அம்மா இப்படி சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு, அம்மா நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அவங்கள அவங்க முன்னாடிலாம் ஆன்ட்டினே கூப்பிட்றேன், நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லியிருப்பா. ஹீரோனும் வந்து நல்ல பொண்ணுன்ற மாதிரி முத்தெல்லாம் கொடுத்துருப்பா. ஹீரோன் அப்படி சொல்லியிருப்பானா எங்கள் ஹீரோ வந்து ஆனா வந்து அவகிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோன் இப்படி சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது, அந்த குழந்தைக்கு வந்து ஹீரோன் ஆன்ட்டி தான் அப்படின்னு தெரிஞ்சோன்னே. அதுக்கப்புறம் மூவிக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக 4 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தான் மொத்தமான ஃபேமிலின்னு தெரியாமல் இங்கே டேங்கோ ஆனாலும் நடுவில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோனுக்குள்ளே ரொம்ப குளிரும் போலன்னு அடங்கிட்டு இருப்பா. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு உடனே ஹீரோனுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு காலியாக இருக்குமா, அந்த சீட்டுக்கு அவர் உடனே எந்திரிச்சு போகுவார். 2 குழந்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க கிடையாது. அவர் பாட்டு போய் உட்காந்துக்கிட்டு அவரோட கோட்டை ரிமூவ் பண்ணி நம்ம ஹீரோனுக்கு போட்டு விடுவார், உனக்கு ரொம்ப குளிர்தான் இதை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு. இதை உடனே ஆனா பார்த்துட்டு நினைக்கிறா, நம்ம இவர் பேடா பண்ணு நினைச்சோம், ஆனால் இவர் பண்ணுறதை பார்த்தா ஒன்றும் அவ்வளோ பேடாக தெரியலையே, அம்மாவும் சைலண்டாக தானே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஆனாவும் பார்த்துட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து எல்லா படத்தையும் மூவி வந்து பார்த்து முடிச்சோடனே நம்ம ஹீரோயின் அவரோட கோட்டை கழட்டி இந்தாங்க ரொம்ப தேங்க்யூன்ற மாதிரி கொடுத்துருவா. 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கேம்ஸ்லாம் விளையாட போவாங்க போல, பசங்க 2 பேரும் கேம்ஸ் விளையாட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பா, அவங்க க்யூட்டாக விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ கேட்குறாரு, உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காது தானே அப்படின்னு நம்ம சொல்ல, ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு குழந்தைங்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு நான் எப்போ உங்ககிட்ட சொன்னேன், நீங்களா ஒன்று டிசைட் பண்ணிக்கிட்டீங்களா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு, பிடிக்காதுன்னா அப்புறம் ஏன் டேங்கோ வந்து அப்படியே என்கிட்டே அப்படியே விட்டுட்டு போயிட்டா, டேங்கோ கவனிக்கவே இல்லையே அம்மாவாக இருந்து அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாரு. அவருக்கு டவுட் வருது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒர்க்கில் இருக்கும்போது சாப்பிடாம கொள்ளாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஒரு காஃபி கொடுத்தாலும் குடிக்க மாட்றா. அதுக்குள்ளேயே வந்து ஹீரோக்கு ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அதுக்குள்ளே அங்கே போகணும், அந்த வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி அவள் கிளம்பணுன்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த பக்கத்தில் இருக்க டாக்டரும் எதனா சாப்பிட்லாம்ல, வயிறு வேறு வலிக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு சொல்ல, ஆனால் ஹீரோயின்னா இல்லை நான் போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து முடிச்சுட்டு வந்துடுறேன், இதை நம்மளோட பெரிய டீன் சொன்னதில்ல, அதனால நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒன்னே ஹீரோ வீட்டுக்கு தான் போகிறா. இன்னுமே அவர் நினச்சிட்டு இருக்கா நம்ம ஹீரோக்கு வந்து நான் தான் அந்த டாக்டர்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஹீரோ நீங்கள் போனோடனே ஹீரோ கிட்ட போனோடனே உடனே டக்குன்னு விழுந்துடுறா. ஆல்ரெடி ரொம்ப ஸ்டொமக் பெயின் வந்திருக்கும், எதுவுமே சாப்பிடாம வந்திருப்பா. ஹீரோ உடனே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோனை தூக்கிட்டு பெட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக படுக்க வைக்க ஹீரோ டாக்டரை வந்து கூப்பிட்டுருப்பாரு. டாக்டர் வந்து என்னன்னு செக் பண்ணதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க சரியாக சாப்பிட்றதில்ல, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரெஸ்ட் எடுக்காமல், அதனால தான் அப்படி ஆயிருக்கு, நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுவார். இங்கே நம்ம ஹீரோயின் வந்து படுத்து தூங்கியிருப்பாள். அப்பத்துலேருந்து கூடவே இருந்து பார்த்துக்கிறாரு. எனக்கு ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான், அது வேற யாரும் இல்லை, இந்த இடத்த ஃபீல் பண்ணவே முடியாது. இல்லை நம்ம ஹீரோயின் தூங்கும் போது பேசிக்கிட்டே அவர் உட்காந்துக்கிட்டே ஒரு மாதிரி தூங்குற மாதிரி ஆரம்பிச்சிருவாரா. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயும் நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்ப்பா. இங்கே இவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தூங்கிட்டாரா நினச்சிட்டு இருக்கும்போது மூஞ்சில் மாஸ்க் இல்லைன்றதை நோட் பண்ணி வேகமாக எந்திரிச்சு மாஸ்க் எங்கடான்னு தேடும் போது அப்போ ஹீரோ ஒன்னே எதுக்காக நீ என்கிட்ட ஒளியணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும், அதனால நீ மாஸ்க்லாம் தேட வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்ல, அப்போ ஹீரோயின் கேட்குறா, அப்போ நீங்கள் ஏன் முன்னாடி என்கிட்ட சொல்லலை, நான் தான் உங்களுக்கு அப்படின்றது முன்னாடி தெரிஞ்சிருச்சு, அதே நீங்கள் என்கிட்ட ஓப்பனாக ஏன் கேட்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ சொல்கிறாரு, அப்படி நான் உன்கிட்ட கேட்டிருந்தா நீ திரும்ப என்னை பார்க்க வந்திருப்பியா சொல்லு, நீ என் மேலே எவ்வளோ கோவமாக இருந்த, அதை நீ கண்டிப்பாக பார்க்க வந்திருக்க மாட்டேல்ல நான் உன்னை கேட்டிருந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் சொல்கிறா, சரி ஓகே இதெல்லாம் இப்போ பேசி என்ன பிரயோஜனம், ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டிங்களா, எனக்காக எதுவுமே பேசலை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோ வந்து சாரி சொல்கிறாரு. அதுக்காக இத்தனை வருஷமாக அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து உனக்காக ஏன் முன்னாடி நிற்கலன்னு சொல்லிட்டு, இப்போ நீ இல்லாத டைமில் தான் நீ எனக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுது இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட அவர் எவ்வளோ நம்ம ஹீரோனை மிஸ் பண்ணுறாருன்றத சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேட்குறா, சரி அதுக்கப்புறம் என்னன்ற மாதிரி கேட்க ஹீரோ சொல்கிறாரு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே நான் உன்னை நல்லா பார்த்துக்க போகிறேன், ஆனால் நீ உன் டாக்டரோட வேலையை நல்லா பண்ணிட்டுரு, ஆனால் உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஒர்க்கில் இருக்கும் போது உடனே நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுற ஒரு லேடி வராங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. யாரோ
ஒருத்தர் வந்து அவரோட பையனுக்கு தப்பான மெடிசனை நம்ம ஹீரோயின் மெடிசன் தான் கொடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சு, என் பையன் உயிர் போயிடுச்சுன்ற மாதிரி ஒருத்தவங்க ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போய் பார்க்குறா, இல்லை கண்டிப்பாக அந்த மெடிசன்னால உங்கள் பையனுக்கு எதுவும் ஆயிருக்காது, பையன் வளர்ந்த பையன் தான், சின்ன பையன் கூட கிடையாது, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்க பையன் அவனுக்காக அவங்க அப்பா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த நியூஸில் வந்து கொஞ்சம் வெளியே போகுது. அவர் சொல்கிறத கேட்டுட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வேளை மெடிசன்னால தான் அப்படி ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுமே வெளியே எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா என்ன இப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோட ஆஃபீஸில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சோடனே அவர் இதுக்கான என்ன முடிவு எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. யாரெல்லாம் விசாரிக்கணுமோ விசாரிக்க சொல்லிட்டு இருக்காரு அசிஸ்டன்ட் கிட்ட. அப்புறம் தான் தெரியுது இந்த வைவேயோட அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க தான் ஹீரோயின் மேலே இருக்க கடுப்பில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒன்னே கண்டிப்பாக அவளுக்கு இதெல்லாம் வேணும், அவள் எவ்வளோ திமிரு பண்ணியிருந்தா இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நமக்கு வந்து பெரிய ஃபேமிலியோட ஆர்டர்லாம் எனக்கு கேன்சல் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்க. அப்போ உடனே வைவேக்கு இன்னொரு நியூஸ் வருது. இல்லை ஒரு பெரிய டீம் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க பாருங்கப்பான்னு சொல்ல, இதை கேட்டு அவங்க அப்பா ஒன்னே அவரை செட் பண்ணி வச்ச அடியாளுக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா மறுபடியும் ரூமர்ஸ் கிளப்பு என்ன பண்ணி விட்டேன்னு சொல்லும் போது அவங்க வந்து இல்லை ஆல்ரெடி எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமேல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நியூஸுமே மறுபடியும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட காட்ட நம்ம ஹீரோயின் கூட சந்தோஷம், பரவாயில்லையே இப்பயாவது இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, கிளியராக தெரிஞ்சிருச்சு, இதுக்கு அண்ணன் தான் காரணம் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வெளியே போயிடுவாங்க. உடனே ஹீரோ வந்து ஒரு ஃபைலோட உள்ளே வருவார். வந்துட்டு அந்த பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த பையன் உண்மையாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கான், மெடிசன்னாலாம் எதுவும் இல்லை, அது உண்மையான ஃபேக் நியூஸ் தான், அது யார் பண்ணாங்கன்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்க ஹீரோயின் இதெல்லாம் உண்மையான கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்க சமயத்தில் ஹீரோனுக்கு அண்ணன் கிட்ட இருந்து கால் வரும். அண்ணன் இப்படிலாம் ஆயிருக்கு, என்னது இது, எப்போ ஊருக்கு வருவேன்னு சொல்லி கேட்க நம்பணும். அப்போது இதெல்லாம் எனக்கு சரி பண்ணி விட்டது யாருன்னா நீ இல்லையான்னு கேட்கும்போது அண்ணன் நான் இல்லை, அதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி ஹீரோ பேர் சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து இப்படி அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருப்பான், அண்ணன் சொல்லாமல் பேசிகிட்டு இருப்பா போல. ஹீரோ ஒன்னே இவனை வேற யார்கிட்டயாவது பேசிகிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு அங்கே கிளம்பி போயிடுவார். நம்ம ஹீரோனுக்கு அது தெரியவே இல்லை. சரி அவருக்கு ஏதோ ஒர்க் வந்துருச்சு போல் அதான் கிளம்பிட்டாரோன்ற மாதிரி நினச்சிட்டு அண்ணன் கிட்ட பேசிட்டு அண்ணன் நான் சீக்கிரமாக ஊருக்கு வர கவலைப்படாதுன்ற மாதிரி ஃபோனை வச்சிருவா. இங்கே நம்ம ஹீரோ போயிட்டு கொஞ்சம் எனக்கு சியாவோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வா, அவன் அந்த ஃபேமிலியோட ஃபேமிலியோட அடாப்டர் சைல்டு தானே, உண்மையான ஃபேமிலி பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஆனா வீட்டில் வந்து டேங் வந்து இருக்கான். ரெண்டு பேருமே நம்ம ஹீரோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. ஹீரோன் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோன் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதாவது டேங் வந்து இங்கே வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அவங்களோட எக்ஸாம் பேப்பர்லாம் காட்டிட்டு இருக்காங்க. அந்த பேப்பருக்கு மேலே எதுவும் டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கும் போல. டேங்கோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தோன்னே நம்ம பொண்ணு டேட் ஆஃப் பர்த் மாதிரி இருக்கு. அப்போ அன்னைக்கு போ சொன்னானே இந்த மாதிரி என்னையும் குழந்தையும் விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு, இந்த குழந்தை உண்மையாவே அப்போ என்னோட குழந்தையா, டேங் என்னோட குழந்தையா ரெண்டு சந்தேகம் நம்ம ஹீரோனுக்கு வருது. உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்க அந்த இதெல்லாம் கொடுத்துருவா. அந்த டெஸ்ட் ரிசல்ட் வந்தோடனே ஒரு மாதிரி ஷாக்லேயே அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பா. அடுத்த நாளைக்கு அதை பார்த்துட்டு ஒரே அழாத குறையதான். இல்லை அழுதுறா, சரியான அழுக, என் குழந்தைய வந்து முன்னாடி நான் கண்டுபிடிக்காம விட்டேனே, டேங்க் என்னோட பையன் தானா அப்படின்ற மாதிரி நினச்சி அழுதுட்டு இருக்கா. முன்னால அப்படி ஆன்டின்னு பாசமாக வந்து கட்டி பூச்சிருப்பான், அப்பெல்லாம் கூட எனக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருக்க. இது நம்ம ஹீரோன் அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட இதெல்லாம் சொல்லி அழும் போது ஃப்ரெண்டு என்ன நீ பண்ண போறேன்னு கேட்பாளா. அப்போ ஹீரோயின் சொல்கிறா என்கிட்ட இருந்து என்னோட குழந்தை பிரிச்சுட்டாங்க, டேங்கோ என் பையனை மொத்தமாக பிரிச்சுட்டாங்க, இனிமேல் அவனை என்கிட்ட தான் வச்சுக்க போகிறேன், அவன் செத்துட்டானே நினச்சிட்டு இருக்கேன், இதுக்கு மேலே நான் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினுமே வந்து உடனே அந்த வீட்டுக்கு போகிறா. அந்த இடத்துல ஹீரோட அம்மா தான் இருப்பாங்க. என்னோட பையன் டேங்கோ வேணும் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஹீரோட அம்மாட்ட கேட்க ஹீரோட அம்மாவும் என்ன இப்போ வந்து என் பேரனை கேட்டால் நான் கொடுத்துருவேன்னா, உனக்கு தெரியாமல் இருக்கும் போதே நல்லா தான் இருந்துச்சு, இது வரைக்கும் என் பையனுக்கு வைவே கூட கல்யாணம் ஆகாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடத்த போகிறோம், அந்த பார்ட்டிக்கு அப்புறம் கண்டிப்பாக வைவே தான் டேங்குக்கு அம்மாவாக இருப்பான், ஒழுங்காக இங்கேருந்து போ, டேங்கோவெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுமோ அதை பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே போவா. என்ன பண்ணுவான்னா ஹீரோனோட அண்ணனோட ஸ்குவாடு ஒன்று சுற்றிட்டு இருக்கோம்ல ஹீரோன் எப்பயுமே பார்த்துக்கிறதுக்காக, அந்த ஸ்குவாடோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து பேசிகிட்டு இருக்கா. அவங்கள வந்து நீங்கள் சொல்கிறதுக்காக நான் அங்கே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே டேங்கோ வந்து விடாமல் இருக்குது இந்த பார்ட்டி வேறு, இல்லை ஃபங்க்ஷனுக்கு நீ வரலன்னா இந்த ரூம்லேயே தான் இருக்கணும், நான் உன்னை வெளியே விட மாட்டேன்னு சொல்லிட்டு டேங்கோ உள்ளே வச்சுட்டு இவனை யார் கூப்பிட்டாலும் வெளியே விடக்கூடாது, உள்ளே போய் பார்த்துக்கோ, நான் பெர்மிஷன் கொடுக்குற வரைக்கும் வெளியே வரக்கூடாது அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த ஸ்குவாடோட லீடரை பார்த்து நான் சொல்கிற வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க சரியா, நான் உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் உள்ளே வாங்கன்ற மாதிரி ஹீரோயின் அங்கே உள்ளே கிளம்பிட்டு இருப்பா. இந்த இடத்துல ஹீரோக்கு வந்து ஒரு நியூஸ் வந்து அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, நீங்கள் அந்த பார்ட்டிக்கு போகல, ஆனால் வந்து உங்களோட ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க அந்த பார்ட்டிக்கு ஆல்ரெடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி இப்போ தான் ஹீரோனை பற்றின நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல, ஹீரோனோட உண்மையான பேக்ரவுண்ட் என்ன, ஹீரோயின் எந்த ஃபேமிலி சேர்ந்தவன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நான் உடனே கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோன் அந்த பார்ட்டியில் போயிட்டு எல்லா உண்மையாக எல்லாரும் முன்னாடியே போட்டு உடைக்கிறா. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து எனக்கு பேபி பிறந்தப்போ ஒரு நர்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்னோட பையன் டேங்கோவை செத்துட்டான் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி பையனை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, என்னோட பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு எப்படி என்னோட பையனை நீங்கள் என்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அதுக்காக நான் ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, இதுக்காக நீங்கள் ஜெயிலுக்கு போய் ஆகணுன்ற மாதிரி ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் அங்கே வந்து கெஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப சீப்பாக அவங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது யாருன்னா இந்த
வெய்வேயையும் ஹீரோட அம்மாவையும் பார்த்து வெய்வி ஒன்று உனக்கு என்ன அவ்வளோ திமுறா உன்னை என்ன பண்ணுற பாருன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து கத்த. அப்போ ஹீரோனோட ஸ்குவாட் இருக்குல்ல அவங்க ஒன்னே எங்க முன்னாடி நீ அவங்கள பண்ணிடுவியா எங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே வர. ஹீரோட அம்மா இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இவங்கள யாரா கூட்டமா உள்ள வராங்களே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல கரெக்டாக ஹீரோவும் டேங்கோ வந்து ரூம்ல இருந்து கூட்டிட்டு இங்க வந்துட்டு இருப்பாரா. டேங்கோ ஒன்று ஹீரோனை பார்த்தோன்னே இப்போ அம்மான்னு கத்துறான். ஹீரோ சொல்லியிருப்பாரு போல அம்மான்னு கத்திக்கிட்டு ஒன்று ஹீரோன் கிட்ட போக ஹீரோனை கட்டி பிடிச்சி அழுறா. உன்னை போயிட்டு முதலே கண்டுபிடிக்காம போயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோ கிட்ட அவ எமோஷனலா பேசிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோன் கேட்கறா நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறேன்னா அப்போ உனக்கு எல்லாம் தெரியுமா டேங்கோன்னு சொல்லி கேட்க. அப்போ டேங்கோ சொல்றான் அம்மா ஆல்ரெடி அப்பா நீங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் சொல்லிட்டாரு. நாங்கள் 2 பேரும் பிளான்லாம் பண்ணோம் நீங்கள் திரும்ப வீட்டுக்கு வரதுக்காக தெரியுமான்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு இப்போ புரியுது உண்மையாகவே ஹீரோ வந்து குழந்தைய பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணல. உண்மையாக இதெல்லாம் பண்ணது ஹீரோட அம்மா தான் அப்படின்றது எல்லாமே ஹீரோனுக்கு புரிய வந்துடுது. அப்போ உடனே வந்து நம்ம ஹீரோனும் முதல்ல உள்ளே போய் சேஃபாக இருட்டாங்கோ இனிமேல் நானும் உன் அப்பாவும் சேர்ந்து இவங்களை என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கிறோம். நீ இப்போதைக்கு வெளியே வராது சரியா அம்மா சொல்கிறது கேளுன்ற மாதிரி டேங்கோ வந்து ஹீரோன் வந்து உள்ள அனுப்பி விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து இப்போ எல்லாத்தையும் இப்போ ஹீரோனுக்கு அவங்க ஸ்ட்ராங்கான என்ன பேச ஆரம்பிக்கிறாரு. பாஸ்ட்டில் வந்து என்ன சொன்ன இவ தான் உன்னை தள்ளி விட்டா அதான் உன்னை தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில் எப்படி நீ போய் சொன்னன்ற மாதிரி ஒரு வீடியோ ப்ரூஃப் போட்டு காட்டுறாரு. அந்த வீடியோ ப்ரூஃபில் காட்டுறாங்க என்னன்னா உண்மையாகவே வந்து இந்த வேவியை தான் நம்ம ஹீரோன் வந்து ரொம்ப பொறாமப்பட்டு ஹீரோன் மேலே இருக்க லைஃப் மேலே பொறாமப்பட்டு அவளே ஸ்விம்மிங் பூலில் விழுந்து என்னை அக்கா தள்ளி விட்டு கொல்ல பார்க்குறான்ற மாதிரி ஒரு ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருப்பா. அதனால தான் ஹீரோனை வந்து ஹீரோனோட வளர்த்தம்மாலாம் திட்டியிருப்பாங்க வளர்த்த அம்மா அப்பா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோட அம்மாவுக்கும் வந்து ஒரு பேடான இம்ப்ரெஷன் ஹீரோன் மேலே கிரியேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஹீரோன் முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து போட்டு காமிக்க நம்ம ஹீரோ நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாருன்னு பார்க்க ஹீரோட அம்மா இந்த வேவியை பார்த்து என்னையே ஏமாத்திட்டு என் கூட இருக்கியாடி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நீ சொல்லிட்டியே உன்னால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேவி வந்து ஹீரோனு கத்தியால குத்த வருவாள். ஹீரோனே நான் இருக்கும்போது அவளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன்ற மாதிரி அந்த கத்தியோட குத்த கையில் அவருக்கு வாங்கிக்கிறாரு. கையில் கிழிச்சுக்குது. நம்ம ஹீரோனை சேஃபாக பார்த்துக்கிறாரு. இந்த வேவியா புலம்பிட்டு இருக்கா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ வந்து இதுக்கு மேலே நீ இருக்கவே மாட்டேன் ஜெயிலுக்கு தான் போகணுன்ற மாதிரி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோ கையில் வந்து காயம் பட்டிருக்கோம்ல அதை நம்ம ஹீரோன் நோட் பண்ணுறா. என்ன நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்களா ரத்தம் வருது பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோன் காட்ட. அப்போ ஹீரோ ஒன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய ஐடியா உனக்காக தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு எதுவும் அவங்களால அதே போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போன்னு ஹீரோ வந்து அவங்க அம்மா பார்த்து அம்மா நீங்கள் பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களால் தான் நாங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிறோம் இதெல்லாம் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன் பாட்டி உங்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்ல. அப்போ அவங்க அம்மா ஒன்று என்னையே மாட்டி விட்டியா நான் உன்னோட சொந்த அம்மாடான்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிட்டு ஹீரோவை முட்டி விடுறாங்க. உன்னை என்ன பண்ணுறேன் பாரு போகிறதுக்கு முன்னாடி என்ன தான் பண்ண முடியுமோ போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் ஹீரோட பாட்டிக்கிட்ட அவங்க செம்மையாக வாங்கி கட்டிக்கு போகிறாங்க. ஹீரோட அம்மா வந்து ஹீரோ முட்டினதுனால அவர் வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு சிரிப்பி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் வீட்டில் இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு அன்றைக்கி ஆஃபீஸில் ஏன் கோவப்பட்டு அப்படி வந்து தெரியுமா கோவப்படல கோச்சிக்கிட்டு தான் வந்தேன் நீ யார்கிட்டயும் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு ஒரு மாதிரி ஜெலஸில் பேச நம்ம ஹீரோன் உன்னி உங்களுக்கு பொசசிவ் ஆகுதா ஜெலஸ் ஆகுதா சொல்லுங்க அவர் என்னோட அண்ணன் தான் அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோ ஒன்னே அண்ணனா நானும் இப்போ தான் உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எங்கேருந்து வந்திருக்க யார் உன்னோட உண்மையான ஃபேமிலியும் உனக்கு எத்தனை அண்ணன் சொல்லிட்டு அந்த அண்ணன் தான் எனக்கு தெரியாமல் போயிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம சொல்ல ஹீரோன் உன்னி சரி சொல்லுங்க உங்களுக்கு பொசசிவ் தானே ஆச்சுன்ற மாதிரி கிட்ட வர ஹீரோ மேலே அப்படியே உன்னை தடிக்கி விழுவா. நம்ம ஹீரோவும் ஆமாம் எனக்கு நீ தானே எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்த நினைக்கிறதுல என்ன தப்பு நான் பண்ண தப்பெல்லாம் போதும் இதுக்கு மேலே அந்த தப்பை நான் பண்ண விரும்பலை அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்து இப்போ எனக்கு லவ்வாக இருக்குது உங்களை ட்ரூ லவ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கிஸ் பண்ண வர நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணலான்னு போகும்போது 2 பசங்களும் அம்மா அப்பான்னு கத்த டேங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ தலை சொரியா நம்ம ஹீரோன் ஒன்னே இங்கே வந்துட்டிங்களா சரி 2 பேரும் ஓடி வாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு மாதிரி ஹீரோன் வந்து 2 பசங்களையும் கூப்பிட 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹீரோவும் ஹீரோனு கையை பிடிச்சிக்க 2 பசங்களும் அவங்க அப்பா அம்மாவை பிடிச்சிக்கிறாங்க. ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க இவங்களோட தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவிங்க முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.